ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிமிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான இட்லி பொடி நம்ம எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக கடையிலேயே வாங்கியிருப்போம். அது எப்போவுமே ரெட்டு கலரில் வெறும் மிளகாத்தூள் தான் இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலும் கூட. ஸோ நம்ம வீட்லேயே செய்யலாம். இதில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரம் எல்லாமே போட்டு இது ரொம்ப நல்லது. யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இந்த குட்டி கப்பு சைஸில் தான். இந்த மாதிரி சின்ன டம்ளர் அளவில் நான் எவ்வளோ போடணும்னு சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே டம்ளராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டம்ளரில் நான் 4 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பொறுமையாகவே வறுத்துக்கலாம். இது வறுபட ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வறுபட்டுருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது நல்லா வறுக்கிற ஆரம்பிக்கிறப்ப ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்துச்சுனாலே இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த இப்போ பார்க்குற மாதிரி அங்கங்கே ப்ரௌன் கலரோ கோல்டன் ப்ரௌன்லேயும் ஆயிருக்கும். ஒரு சில உளுந்து கருப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு நான் 3 கப் எடுத்திருக்கேன். நம்ம உளுந்து 4 கப் எடுத்தோம். கடலைப்பருப்பு வேணும்னா நம்ம 4 கப்புமே கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு உளுந்தோட டேஸ்ட் அதிகமாக இருக்கத்தான் பிடிக்கும்னு சொல்லி நான் 3 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதோட கலருமே கொஞ்சம் டார்க்காக ப்ரௌன் கலரில் மாறுந்துமே இதையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கடலைப்பருப்பாக அப்படி எடுத்தோன்னா அது டக்குன்னு வறுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். பட் பருப்பு கொஞ்சம் ஓல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வறுத்துடலாம். பட் கொஞ்சம் பழசாக இருந்தால் டைம் எடுக்கும். ஸோ 10 நிமிஷம் ஆகும். இதுக்கப்புறம் நான் வரமிளகாய் எடுத்துக்கிறேன். நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதுவுமே எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 12 கூட எடுத்துக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். வரமிளகாய் கொஞ்சம் வேகமாக இதுவாகிடும். இது கூடவே 4 பல் பூண்டு தோலோடவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை நான் கொஞ்சம் வேகமாக குக்காக 2ஆக போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன், ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நம்ம முதலே பார்த்திங்கன்னா உளுந்து தான் சேர்த்துருப்போம். உளுந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த இடுப்பு வலிக்கு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இது ஏன்னா முடி நல்லா வளர்கிறதுக்காக நான் நிறையவே ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் 2 கைப்பிடி கூட எடுத்துக்கலாம், நல்லது தான். பட் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதிகமாக கருவேப்பிலை எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா டேஸ்ட்டு தெரியாது கருவேப்பிலை போட்டோன்னே. இதையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட எள்ளு இல்லை, அதனால் நான் எள்ளு சேர்க்கல. ஒரு கப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்து அதையும் வறுத்துட்டு இப்போ அது எல்லாத்தையுமே ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கிறப்ப நம்மளால் அரைக்க முடியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய பதத்தில் மையாக வேணும்னா மையாக அரைச்சிக்கோங்க, குறப்பாக வேணும்னா குறப்பாக அரைச்சிட்டு திரும்ப அதை ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற விட்டுக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 மாதத்துக்கு வரும். அதாவது 3/4 கிலோ. கெட்டெல்லாம் போகாது. நம்ம நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வறுத்தப்பவே 1/2 ஸ்பூனுக்கு கல்லுப்பை நசுக்கி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் தூளை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. அவ்வளோதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.